Hey guys, thank you for supporting and subscribing. இன்னைக்கு நம்ம கிச்சன் தியேட்டரில் ஒரு தேங்காய் பால் சோறு தான் வந்து நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். இது பிரியாணிக்கே பயங்கர டஃப் கொடுக்குற ஒரு ரெசிபி. இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. இதை ஃபர்தர் டிலே இல்லாமல் டைரக்ஷனுக்குள்ளே போய் நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நெய்யும் எண்ணெயும் சூடு பண்ணிக்கிட்டு அது கூட ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு சினமன் பட்டை, அப்புறம் ஒரு 4 கிராம்பு, 5 ஏலக்காய், இதெல்லாம் வந்து நல்லா நெய்யிலையும் எண்ணெயிலையும் இன்ஃப்யூஸ் ஆகணும். இதோட ஃப்ளேவர்ஸு ஒன்ஸ் இன்ஃப்யூஸ் ஆன உடனே நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிற வந்து ஸ்லைஸ் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் மின்ட் லீவ்ஸ் புதினா ஆட் பண்ணலாம். அது கூட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான காரத்துக்கு வந்து நம்ம ஒரு 5-6 பச்சை மிளகா தான் ஆட் பண்ணுறோம். சில்லி பவுடர்லாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு நல்ல இந்த பச்சை மிளகா தான் இந்த டிஷ்ஷோட காரமே. ஸோ வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌனாக வதங்கணும்லாம் கிடையாது. ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கினதுக்கப்புறம் 2 ஃபுல் டேபிள் ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது கூட வந்து வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே ஒரு டீஸ்பூன் ஆஃப் உப்பு போட்டோன்னா அது கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ஒரு டொமேட்டோஸ் வந்து ஆட் பண்ணலாம். டொமேட்டோஸ் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும்லாம் இல்லை, வதங்கிருச்சுன்னா இந்த கலர் வந்து மாறிடும். சும்மா தக்காளி போட்டு குக் ஆகிற வரைக்கும் வந்து இந்த இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாமே குக் ஆகுறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி 2 மினிட்ஸ் மூடி வச்சு தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இன்ஃப்யூஸ் ஆன உடனே நம்ம வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஒரு ஃபுல் தேங்காவை உடைச்சு பால் எடுத்து வச்சிருக்கேன். அது ஃபுல் தேங்காய்க்கு வந்து 2 கப்பு பால் வந்துச்சு. அது கூட வந்து நான் 6 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் 4 கப்பு பாஸ்மதி ரைஸை வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கப்பு வாட்டர் அப்படின்ற விதத்தில். இது கூட தயிர் ஆட் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலாக இஞ்சி பூண்டு போடும் போதே தயிர் ஆட் பண்ணணும், நான் மறந்துட்டேன். அது கூட சால்ட் ஆட் பண்ணி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ தண்ணி வந்து இந்த அளவுக்கு லைட்டாக கொதி வரும் போது நம்ம ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை வடித்து இது கூட இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மெதுவாக வந்து ஒரு மிக்சிங் கொடுத்து கீழே இருக்கிற ரைஸ் எதுவும் போய் தங்காத அளவுக்கு மிக்சிங் கொடுத்து இந்த மாதிரி ஒரு கொதி வர்றதுக்கு முன்னாடி லெமன் ஜூஸ் வந்து ஒரு லெமன்லேருந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வந்து லைட்டாக வந்து மிக்சிங் கொடுத்து இப்போ லிட் போட்டு மூடி இந்த ரைஸை வந்து நம்ம நல்லா வந்து வேக வைக்கலாம். 7 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரைஸ் வந்து குக் ஆகிட்டு இந்த மாதிரி கொதி வந்திருக்கும். இப்போ மெதுவாக வந்து ஒரு மிக்சிங் கொடுக்கணும் எப்போவுமே, இல்லைனா ரைஸ் கீழே போய் அடியில் வந்து பிடிச்சிரும். ஒரு மிக்சிங் மெதுவாக கொடுத்துட்டு திருப்பியும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லிட் போட்டு மூடி வேக வச்சிடலாம். எக்ஸாக்டாக அனதர் 7 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ரைஸ் வந்து எல்லா வாட்டரையும் ஆல்மோஸ்ட் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜில் ஒரு ப்ரீ ஹீட் பண்ண தோசை பேனை வச்சு நம்ம அது வந்து தம் போடணும். என்னோடய பாத்திரம் வந்து காஸ்ட் அயர்ன் அடிகனமான பாத்திரம்னால நான் தம் போடலை. இந்த டைமில் வந்து நான் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு மூடி வச்சு வேக வச்சுட்டேன். அடுத்த 7 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ரைஸு பர்ஃபெக்டாக வெந்துருச்சு. சூப்பராக நம்ம தலைவன் வந்து ரெடி ஆகிட்டான். அவ்வளவுதான். இது கீழேருந்து ரைஸ் எல்லாம் எடுத்து அப்படியே வந்து மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் எல்லாம் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் தம்மில் போட்டிருந்தாலும் அதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து உருக்கி இதுக்கு மேலே வந்து ஊற்றிட்டு அப்படியே லிட் போட்டு சர்வ் பண்ணுற வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி அப்படியே சர்வ் பண்ணோன்னா இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். பிரியாணிக்கே வந்து பயங்கரமான ஒரு டஃப்பு கொடுக்கும். என்னோடய எல்லா அதர் கண்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் லைக் பாகிஸ்தான், பெங்காலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு ஃபேவரட்டான டிஷ்ஷு. நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் இந்த ரெசிபி கேட்காமல் போனவங்களே கிடையாது. நீங்களும் உங்கள் கிச்சனில் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ரீமிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிவிட்டு ஃபீட்பேக் எப்படி வந்திருக்குன்னு ஆஸ் யூஷுவலாக சொல்லுங்கள். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் இங்கே கொடுத்துருக்க அளவுங்களை விட உங்கள் அன்புன்ற ஆயுதத்தை அளவில்லாமல் சேர்த்து சமைச்சு கொடுத்தீங்கன்னா உணவு மட்டுமல்ல உறவுகளும் உங்களை வணங்கும். நன்றி.